அனைவருக்கும் வணக்கம். சூரியன் தன்னுடைய பயணத்தை கிழக்கில் ஆரம்பிக்கும் நாளே சித்திரை 1 தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்பட்டு வருது. பிறக்கப் போகும் தமிழ் புத்தாண்டான பராபவ ஆண்டில் என்ன நடக்கும், இந்த ஆண்டில் உலகில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குது என்பது குறித்தும் பஞ்சாங்கத்தில் கணிக்கப்பட்டிருக்கு. பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்ட கணிப்புகளின்படி பராபவ ஆண்டு எப்படி இருக்கும் என்பது பற்றி நாம் தெரிந்து கொள்வதும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் புத்தாண்டில் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் ஆண்டின் இதுவரை நடந்து வந்த விசாவசு வருடம் நிறைவடைந்து அடுத்ததாக பராபவ ஆண்டு பிறக்க இருக்கு. இந்த ஆண்டு 2026 தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்க இருக்கு. தமிழ் பஞ்சாங்கத்தின் 60 ஆண்டுகள் சுழற்சியில் பராபவ ஆண்டு என்பது 40வது ஆண்டாக கருதப்படுது. இந்த ஆண்டு வெறும் கால மாற்றம் அல்ல, மன மாற்றம், சமூக மாற்றம், உலக மாற்றம் என பல அடுக்குகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சக்தி கொண்டதாக சொல்லப்படுது. சூரியன் மேச ராசியில் நுழையும் பிரவேசிக்குமாக நடைபெறுவது இதுவே தமிழ் புத்தாண்டின் துவக்கமாக இருக்குது. இந்த தமிழ் புத்தாண்டில் பருவமழை தாமதம் வரலாம். பருவம் தவறிய மழை, வெயில் காலநிலை கால்நடைகளுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. பால் உற்பத்தி அதிகரிக்கும். விவசாய சார்ந்த துறைகள் முன்னேறும். ஆனால் மக்கள் வாழ்வாதாரத்தில் சில சவால்கள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், உலக சந்தை மாற்றங்கள், உலகளாகிய சுழற்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மத்திய கிழக்கில் நடைபெறும் பதட்டங்கள் குறையலாம், ஆனால் முற்றிலும் மறையாது. புதிய தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். இணையவழி மோசடி, பண ஏமாற்றங்கள் அதிகரிக்கும். அரசு துறையில் நவீன மாற்றங்கள் தோன்றும். புதிய நோய்கள், வைரஸ் தாக்குதல் ஏற்படலாம். வீண் செலவுகள் அதிகரிக்கும் அபாயம். மன அழுத்தம், குழப்பம் ஆகியவை ஏற்படும். இதனால் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். சேமிப்பை அதிகரிக்க வேண்டும். விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இந்த ஆண்டின் மிகப்பெரிய வரம் குரு பகவான் ராஜாவாக இருப்பதால் இதனால் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். கோவில்கள் வழிபாடு உயரும். தியானம், தர்மம், யோகம் போன்ற வளர்ச்சிகள் நடைபெறலாம். இந்த ஆண்டு மிக ஒரு பெரிய மன மாற்றத்தை தருவதாக அமைஞ்சிருக்கு. வஞ்சகம் குறைய வேண்டும் என்கின்ற எண்ணம் உருவாகும். நல்லதை உற்று கவனிக்க மனப்பாங்கு அதிகரிக்கும். உண்மையான உறவுகளுடைய மதிப்பு புரியும். ஆனால் அரசியல் நிலைத்தன்மையில் மாற்றங்கள், அமைதி குறையும், சூழல் உருவாகலாம் என பஞ்சாங்கத்தில் கணிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரை முதல் நாளான இந்த சித்திரை புத்தாண்டில் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம். இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் நல்ல ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அதிலும் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்குமே பயிற்சியாகும் பொழுது தமிழில் ஒவ்வொரு மாதம் பிறக்கும். அதே போல் காலச்சக்கரத்தில் முதல் ராசியான மேச ராசிக்கு சூரியன் வரும் பொழுது சித்திரை மாதம் பிறப்பதோடு தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. இந்த மாதத்தில் மேச ராசியில் சூரியன் உச்சம் இருக்கார். இதனால் எந்தெந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் பெறுவாங்க அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்வதும் நல்லது. நவ கிரகங்களில் ஒரு குறிப்பிட்ட ராசியில் உச்சம் அல்லது நிசம் பெறுவது வழக்கம். அந்த வகையில் சூரிய பகவான் மேச ராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது உச்ச பலனை தருவார். அன்றைய தினம் சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு பிறக்கும். இந்த மாதத்தில் மேசம், மிதுனம் உள்ளிட்ட 5 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகரிக்கும். சூரியனை போல அதிர்ஷ்டம் பிரகாசிக்க வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு 7.5 சனி தொடங்கினாலுமே சூரியனின் அமைப்பால் மன நிம்மதி, அதிலிருந்த நிவாரணம் கிடைக்கும். இந்த காலத்தில் அன்புக்குரியவர்களுடன் உறவு வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்குது. மாணவர்களுடைய படிப்பில் கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களை பெறுவீங்க. வேலை, தொழில் போன்றவற்றில் சாதகமான ஒரு சூழல். கடினமான வேலைகளையும் எளிதாக முடிக்கக்கூடிய மனம் மற்றும் உடல் பலம் ஏற்படலாம். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிகரிக்கும். மிதுன ராசியில் சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவான் 11வது வீடான உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உச்சம் பெற இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உங்களின் வருமானம் அதிகரிக்கலாம்.
தன்னம்பிக்கையுடன் செய்யக்கூடிய உங்கள் வேலையில் வெற்றி முன்னேற்றம் உண்டாகும். பணியிடத்தில் சிறப்பான செயல்பாடுகள், அதுவே உங்களுடைய உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. உடல் நலம் முன்பை விட மேம்படும். உங்கள் நலன் செய்திகள் தேடி வரக்கூடிய வகையில் இருக்குது. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சித்திரை மாதத்தில் கர்மஸ்தானத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக உங்களுடைய மனதில் நம்பிக்கை அதிகரிக்கும். சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை பெறுவீங்க. கடினமான நேரத்தில் தந்தையின் ஆலோசனைகள் உங்களுக்கு உதவக்கூடிய வகையில் பணியிடத்தில் உங்கள் சிறப்பான செயல்பாடுகள், பதவி பரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். வருமானம் மேம்படலாம். பல வழிகளில் உங்களுக்கு இருந்து வந்த நன்மைகள் அடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிபதியான சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது நிலவும். மூத்தையார்களின் சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில், வேலை போன்றவற்றில் நல்ல வாய்ப்புகள், முன்னேற்றம் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த முழு ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. உங்களுடைய வேலை தொடர்பாக இருந்த தடைகள் விலகும். சரியான நேரத்தில் பணிகளை முடிக்க முடியும். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் வீட்டில் சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக உங்களுடைய கல்வி, வேலைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடியதாகும். அரசு வேலை தொடர்பாக நல்ல செய்திகள் கிடைச்சிருக்கு. உங்களுடைய திறமைக்கான பாராட்டு, புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க. பணியிடத்தில் எதிரிகளின் தொல்லை சேரலாம். உங்களுடைய செயல்பாடுகள் குறிப்பாக நல்ல ஒரு சிறப்பாக அமைஞ்சிருக்கு என்பதால் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம், போட்டிகள், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சித்திரை 1 அன்று அதிகாலையில் நாம் தூங்கி எழுந்தும் போது கடவுளை வணங்கும் செயலை நாம் செய்ய வேண்டும். அதாவது ஒரு தாம்பூலத்தில் பழம், வெற்றிலைப்பாக்கு இதை வைத்து நாம் வெல்லம் ஆகியவை வைக்க வேண்டும். இன்னொரு தட்டில் மாப்பழம், வாழைப்பழம், பலாப்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள் போன்றவை வைக்க வேண்டும். அதில் நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள், நகைகள் ஆகியவற்றை வைத்து முதல் நாள் நள்ளிரவே தயார் செய்து விடுங்கள். அதிகாலையில் எழுந்து முதல் பார்வை கடவுளை வணங்கும் பொருட்டு அந்த தாம்பூலத்தில் இருக்கக்கூடிய பொருட்களின் மீது இருக்க வேண்டும். அதாவது இதனை நாம் நேரடியாக காணாமல் பூஜை அறையில் இந்த பொருட்களின் முன்னால் ஒரு கண்ணாடி வைத்து அதில் அந்த தாம்பூலத்தின் பிம்பங்கள் விழும்படி ஏற்பாடு செய்ய வேண்டும். அதன்படி விதிகளை பின்பற்ற வேண்டும். இந்த பராபவ ஆண்டு சாஸ்திரத்தின்படி இந்த நாட்களை கண்டிப்பாக சூரிய பகவானை வணங்கப்பட வேண்டும். இவ்வாறு கனி காணுதல் நிகழ்ச்சிகளை பார்த்தால் அடுத்த ஓராண்டிற்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்கள் மறைந்து செல்வ செழிப்பு மேலோங்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கு. இந்த கண்ணாடியில் நம்முடைய முகத்தை பார்க்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய திஷ்டியாவும் விலகும் என்பது ஐதீகமாக இருக்கு. அதே போல் இந்த புத்தாண்டு நம்ம சமைக்கும் மதிய உணவில் வெல்லம், பாகக்காய், மாங்காய், வேப்பம்பூ ஆகியவை இடம்பெற்றிருக்க வேண்டும் என சொல்லப்படுது. இந்த நாட்களில் கடவுள் வழிபாடு முடிந்து வீட்டில் உள்ள பெரியவர்கள் ஆசையை பெற வேண்டும் என சொல்கிறாங்க. ஆன்மீக ரீதியாக இது போல் நம்ம செய்து கடவுளை வழிபட்டு வருவது நம்முடைய வாழ்க்கைக்கு இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கனி காணுதல் என்பது கேரளாவில் மிக விசேஷமாக கொண்டாடப்பட்டு வருது. அதாவது ஒரு தாம்பூலத்தில் மாப்பழம், வாழைப்பழம், பலாசுலை, ஆப்பிள், ஆரஞ்சு முதலான பழங்களை வரிசையாக வைப்பாங்க. பாக்கு, பழம், வெள்ளி, தங்கம், மஞ்சள், குங்குமம், பணம் இன்னொரு தாம்பூலத்திலையும் அரிசி, கல்லுப்பு, பருப்பு, மஞ்சள், வெல்லம் என ஒற்றைப்படையில் 5 பொருட்கள் வைத்து கொள்ள வேண்டும். அதில் சில்லறை காசுகள், பூ மற்றும் தங்க நகைகள் அடுக்கி வைப்பாங்க. முதல் நாளே வீட்டு பூஜை அறையில் சந்தனம், குங்குமம் வைத்து அலங்கரித்து பழங்களும், காசுகளும், கண்ணாடிகளும், பூக்களும், தங்க நகைகளும் கொண்ட தாம்பூலத்தை பூஜை அறையில் கோலமிட்டு பலகையின் மீது ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியின் இருபுறமும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள். புத்தாண்டன்று அதிகாலையில் கண் விழித்ததுமே பூஜை அறையில் வைத்த கண்ணாடியில் அதன் முகம் பார்த்து விட்டு தாம்பூலத்தில் அடுக்கி வைத்திருக்கக்கூடிய பழங்கள், பணத்தை, கண்ணாடி, தங்க நகைகளை கண்டு தரிசிக்க செய்வாங்க. சித்திரை விஷ நாளில் இப்படி செய்து கண் விழித்து பார்ப்பதால் கனிகளைப் போல வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நம்முடைய முகத்தை நாமே கண்ணாடியில் பார்ப்பதால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய திஷ்டிகள் அனைத்தும் விலகிவிடும். தங்கம் மற்றும் காசுகளை பார்ப்பதால் சகல ஐஸ்வர்யங்களும் நம்முடைய இல்லத்தில் தங்கும் என்பது ஐதீகம். ஒரு காலத்தில் கேரளாவில் மட்டுமே இருந்து வந்த இந்த சம்பிரதாயம் இப்போது தமிழகத்தில் வந்துவிட்டது. தமிழ் புத்தாண்டு நாளில் கனி காணுதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டாடி வரக்கூடியது என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
கை நீட்டம் என்று இந்த கனி காணுதலை சொல்லுவாங்க. அதே போல் புத்தாண்டன்று மதிய உணவில் வெல்லம், மாங்காய், வேப்பம்பச்சடி கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.